Hi friends, இப்போ நாம இந்த வீடியோல கார் டயர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது என்னுடைய வண்டி ரெனால்ட் ட்ரைபர்னு என் சேனல் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். அந்த ரெனால்ட் ட்ரைபர்ல ஸ்டாக் டயரா பாத்தீங்கன்னா சிஎட் உடைய செக்யூரா டிரைவ் தான் வந்துச்சு. இப்போ அந்த சிஎட் உடைய செக்யூரா டிரைவை ரிமூவ் பண்ணிட்டு அப்போலோ உடைய டயர்ஸை போட்டிருக்கிறோம். அப்போலோல எந்த வேரியன்ட் டயர் போட்டிருக்கிறோம், என்ன சைஸ்ல போட்டிருக்கிறோம், ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணியிருக்கிறோமா, எதுக்காக நம்ம அப்போலோவை சூஸ் பண்ணோம் அப்படின்னு நாம இந்த வீடியோல டீடைலா பார்த்துடலாம். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐகானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாத்தீங்கன்னாக்கா புது டயர் போட்டிருக்கிறோம் நம்மளுடைய கார் ரெனால்ட் ட்ரைபருக்கு. அண்ட் ரெனால்ட் ட்ரைபர்ல ஸ்டாக் டயரா, அதாவது R&D பண்ணி கம்பெனி எந்த டயர் போட்டிருப்பாங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி சிஎட் உடைய செக்யூரா டிரைவ், இல்லனாக்கா MRF உடைய ZV-TV ஈகோ ட்ரைவ். நாங்க கார் வாங்கும் பொழுது, அதாவது 2022ல கார் வாங்கினோம். அப்போ வாங்கும் பொழுது ஸ்டாக் டயரா எங்களுக்கு சிஎட் உடைய செக்யூரா டிரைவ் டயர் வந்துச்சு. இந்த வண்டியுடைய வேரியன்ட் பாத்தீங்கன்னாக்கா RXZ, அதாவது டாப் வேரியன்ட். ஸோ டாப் வேரியன்ட்ல டயர் சைஸ் 185/65 R15 இன்ச் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாங்க வாங்கினதுல இருந்து இது வரைக்கும் வண்டி 37,888 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நாங்க டயர் மாத்தும் பொழுது 37,700 கிலோமீட்டர், அதாவது 2 வருஷமா சிஎட்டோட செக்யூரா டிரைவ் டயர் வச்சு தான் நான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டயர் வச்சு 37,700 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த டயருடைய வியூ இப்போ உங்களுடைய ஸ்கிரீன்ல ஷோ ஆயிட்டு இருக்கும் பாருங்க. அந்த டயர் ஆல்மோஸ்ட் வியர் அவுட் ஆயிடுச்சு. இன்னும் லைட்டா ட்ரெட் இருக்கு. அந்த ட்ரெட் வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா 2000 கிலோமீட்டர் ஓட்டலாம். அதாவது கம்ப்ளீட்டா 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். பட் அது வரைக்கும் ஓட்டணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு தான் டேஞ்சர். ஏன்னாக்கா அந்த டயர் ஆல்ரெடி ஓன் அவுட் ஆயிருக்கு. ட்ரெட் எல்லாம் நல்லா தேஞ்சு போயிருக்கு. அவுட் சைடு பாக்குறதுக்கு டயர் ரொம்ப நல்லா இருந்தாலும் இன்சைட்ல பாருங்க டயர் டேமேஜ் ஆயிருக்கு. லைட்டா இந்த இடத்துல டயர் டேமேஜ் ஆயிருக்கு. சோ வெளிப்புறத்துல இருந்து பார்க்கும்பொழுது டயர் பார்க்க நல்லா இருந்தாலும் உட்புறத்துல டயர் அடி வாங்கி இருக்கு. அது போக டயர்லயும் காத்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு சேஃப்டி இப்போதைக்கு முக்கியம். அந்த எக்ஸ்ட்ரா 2000 கிலோமீட்டர் ஓட்டுறதை விட புது டயராவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் புது டயர் போடுறதுக்கு வேலூருக்கு போயிருந்தேன். இப்போ வேலூர்ல இந்த கடையில நாங்க சூஸ் பண்ண டயர் பாத்தீங்கன்னாக்கா அப்போலோவுடைய அல்னெக் 4G அந்த டயரை நாங்க சூஸ் பண்ணோம். ஏன் அந்த டயரை சூஸ் பண்ணோம்? ஏன்னா அந்த டயர் மட்டும்தான் இருந்துச்சு. சும்மா சொன்னேன். அங்க போகும்போது எங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்த டயர் 2 பிராண்டு. ஒன்னு வந்து அப்போலோ, இன்னொன்னு வந்து பிரிஸ்டோன். பிரிஸ்டோன்ல B390 அண்ட் 290 இருந்துச்சு. அது போக ஸ்டர்டோ அதுவும் இருந்துச்சு. பிளஸ் அப்போலோல பாத்தீங்கன்னாக்கா அல்னெக் 4G மட்டும்தான் அவைலபிளா இருந்தது ஸ்டாக்ல. நான் இப்போ பிரிஸ்டோன் டயர் போடவா இல்ல அப்போலோ டயர் போடவா அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போலோவை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்போலோவை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா நிறைய யூடியூப் ரிவ்யூஸ்ல அப்போலோவுடைய அல்னெக் 4G டயர் பஸ்ட் ஆகுது, அடிக்கடி பஞ்சர் ஆகுது, 2000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர்ல டயர் போயிடுது அப்படின்னு நிறைய யூடியூப் ரிவ்யூஸ்ல நான் பார்த்துருக்கிறேன். அண்ட் அது போக அப்போலோவுடைய டயர் வாங்கலாமா வேண்டாமான்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, என்னுடைய வியூவர்ஸ்க்காக அந்த டயரை நான் ரீப்ளேஸ் பண்ணி, அதாவது சிஎட் டயர்ல இருந்து அப்போலோ டயரை ரீப்ளேஸ் பண்ணி அப்போலோ டயருடைய ஃபீட்பேக்கை நம்ம உள்வாங்கி அதை நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாமே. இந்த டயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, உண்மையாவே இந்த டயர் ஓட்டிட்டு இருக்கும்போது பஸ்ட் அவுட் ஆகுதா, பஞ்சர் ஆகுதா அடிக்கடி அப்படின்னு சொல்லாமே அப்படின்னு தான் நாம இப்போ அப்போலோ டயரை போட்டிருக்கிறோம். அண்ட் ஆல்ரெடி என்னுடைய மைண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா சிஎட் செக்யூரா டிரைவ் டயர் தான் போடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு வேற பிராண்ட் மாத்தி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் அப்போலோக்கு போனேன். அண்ட் நான் ஏன் பிரிஸ்டோனுக்கு போல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிரிஸ்டோன் மோஸ்ட்லி செமி ஹார்ட் டயர்ஸ், அதாவது ரொம்ப சாஃப்டாவும் இருக்காது, ரொம்ப ஹார்டாவும் இருக்காது. ரெண்டுத்துக்கு மத்தியில ஒரு மீடியமான டயர் தான் அது. அண்ட் அந்த டயருடைய லைஃப்ஸும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகம். மேக்சிமம் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க 70,000 கிலோமீட்டர் 80,000 கிலோமீட்டர் இருக்கு நான் பிரிஸ்டோன் வச்சு கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு. சோ பிரிஸ்டோனுக்கு நான் போயிருக்கலாம். பட் பிரிஸ்டோனுக்கு போறதை விட அப்போலோ டயர்ஸ் தான் யூடியூப்ஸ்ல ரிவ்யூ கம்மியா இருக்கு. அதனால அப்போலோ டயர் போட்டு பார்த்து ஒயிட் போர்டு யூசர்ஸ்க்கு சொல்லலாம் அப்படின்னு தான் நான் இந்த டயர்ஸை சூஸ் பண்ணியிருக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வண்டியுடைய ஸ்டாக் டயர் சிஎட்டை ரிமூவ் பண்ணி அப்போலோவை போடுறது நீங்க பாப்பீங்க வீடியோல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க டயர்ஸை ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணது. அண்ட் சியட்டுக்கும் அப்போலோக்கும் இருக்கிற மெயின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ட்ரெட்டோடைய அமைப்பு, அந்த பேட்டர்னுடைய அமைப்பு. சியட் செக்யூர் டிரைவ் டயர்ல பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்ட்ரிப் இருக்கு டயர்ல. ஆனா அப்போலோ அல்நாக் 4Gல பாத்தீங்கன்னாக்கா 3 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. இந்த 3 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ட்ரை பிரேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் கிரிப் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். அண்ட் இந்த அப்போலோ அல்நாக் 4Gல பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிராபேக்கும் இருக்கு. அது என்னன்னாக்கா வெட் பிரேக்கிங். அதாவது மழை பெய்யுற சமயத்துல நம்ம வண்டியை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணியே ஆகணும். ஏன்னாக்கா வெட் பிரேக்கிங் உடைய அந்த இது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப போரா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் இந்த டயரை சூஸ் பண்ணி இருக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்போ இந்த வண்டி 70,000 கிலோமீட்டருக்கு மேல போனதுக்கு அப்புறம் தான் டயர் மாத்திர சூழ்நிலை வரும். ஏன்னா அது வரைக்கும் லைஃப் வரும். அப்போலோ அல்நாக் 4G பாத்தீங்கன்னாக்கா சியட்டோடைய செக்யூர் டிரைவ் அந்த டயரை காட்டிலும் இந்த டயர் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 15,000 கிலோமீட்டர் ஓடும். அதாவது கிட்டத்தட்ட சியட்டே 40,000 கிலோமீட்டர் நெருங்கிடுச்சு. அப்போலோ பாத்தீங்கன்னாக்கா ஒரு 60,000 இல்ல 55,000 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிளஸ் அந்த டயருடைய த்ரெட் பேட்டர்ன்ஸோடைய அந்த டெப்த் பாத்தீங்கன்னாலும் ரொம்ப ஆழமாவே இருக்கு. ஸோ அதனால டயர் தேய்றதுக்கு ரொம்ப டிலே ஆகும். சியட்டோடைய செக்யூர் டயர்ல பாத்தீங்கன்னாக்கா சிலிகான் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த டயர் லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால சியட் செக்யூர் டிரைவ் டயர்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல மைலேஜும் நல்ல கார்னரிங்ல கிரிப்பும் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் தரும் சியட்டோடைய செக்யூர் டயர். ஆனா அப்போலோடைய அல்நாக் 4G டயர்ல பாத்தீங்கன்னாக்கா சிலிகானோடைய அளவு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. ஏன்னாக்கா இவங்க மெயின் அல்நாக் 4Gல ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது ஹை மைலேஜ். மைலேஜ்னாக்கா வண்டியோட மைலேஜ் கிடையாது, டயருடைய மைலேஜ். டயருடைய லைஃபை அதிகரிக்கிறதுக்காக சிலிகானுடைய லெவலை கம்மி பண்ணி இருக்கிறாங்க. பிளஸ் அது போக அப்போலோ அல்நாக் 4G டயருடைய சைடு வால் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப குஷ்னிங் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க டிரைவ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த குஷ்னிங் எஃபர்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் இந்த அப்போலோ அல்நாக் 4G டயரை வேலூர்ல போட்டுட்டு செங்கத்துல கொஞ்சம் தூரம் டிரைவ் பண்ணி இருக்கிறேன். கிட்டத்தட்ட 188 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டேன். இந்த டயர் போட்டதுல எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, டிரைவிங் பண்ணும்பொழுது அந்த குஷ்னிங் எஃபெக்ட் நல்லா சாஃப்டாவே இருக்கு. பிளஸ் அது போக ஸ்டேரிங்கோடைய கண்ட்ரோல் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. முன்ன இருந்த சியட்டோடைய ஸ்டேரிங்கோடைய அந்த ஃபீட்பேக்கை காட்டிலும் இந்த அப்போலோ அல்நாக் 4G உடைய ஸ்டேரிங் ஃபீட்பேக் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு. லைட் வெயிட்டா இருக்கு ஸ்டேரிங். அண்ட் இந்த அப்போலோ அல்நாக் 4G டயர்ல பாத்தீங்கன்னாக்கா டிரைவிங் பிளஷர் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதாவது திருப்தி இருக்கு, நிம்மதி இருக்கு, கம்ஃபர்ட்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நல்லா ஃபீல் ஆகுது. பட் டயரை யூஸ் பண்ண தான் தெரியும் இதோடைய டிராபேக் என்ன, பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு. சரிங்களா? இப்போதைக்கு 188 கிலோமீட்டர் ஓட்டி தான் நான் இப்போ இந்த ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இன்னும் போகட்டும் 2000 5000 கிலோமீட்டர் நான் ஓட்டினதுக்கு அப்புறம் இந்த டயரை வச்சு இந்த டயர் எனக்கு எப்படி இருக்கு, இதுல என்னென்ன டிராபேக்ஸ் இருக்கு, என்ன பிளஸ் இருக்கு அப்படின்னு நம்ம மேற்கொண்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் வண்டியில 4 டயரும் புதுசா போட்டிருக்கிறேன். ஸோ இந்த அப்போலோ அல்நாக் 4Gக்கு என்ன வாரண்டி கொடுத்துருக்காங்க, என்ன பிரைஸ்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பில்லு அண்ட் வாரண்டியும் இதுக்குள்ள தான் இருக்கு. இப்போ இந்த பில் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிஸ்பிளேல ஷோ ஆயிட்டு இருக்கும். 4 டயர் புதுசா போட்டதுல 23,800 ரூபாய் செலவாயிருக்கு. அண்ட் இந்த டயருடைய எக்ஸ்பிரி டேட், இந்த டயருடைய மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்து தான் நான் வாங்கியிருக்கேன். 4 டயரும் பாத்தீங்கன்னாக்கா 2024ல மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட டயர்ஸ். இப்போ புது டயர் இல்ல, அதாவது 2025ல போட்ட டயர் இல்ல, 2024ல தயாரிக்கப்பட்ட டயர்ஸ். அண்ட் மேனுஃபேக்சரிங் மந்த் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 29வது வாரத்துல தயாரிக்கப்பட்டது 2024. மீதம் இருக்கிற 2 டயர்ல ஒரு டயர் 31வது வாரத்துல தயாரிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு டயர் 39வது வாரத்துல தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த 31 39வது வாரத்துல தயாரிக்கப்பட்ட டயர்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா, அதாவது 29 கம்பேர் பண்றதை விட 31 39வது வாரம் பாத்தீங்கன்னாக்கா புது டயர். அதனால அந்த 2 டயர்ஸையும் தூக்கி முன்னாடி போட்டாச்சு. 29வது வாரத்துல தயாரிக்கப்பட்ட டயர் பாத்தீங்கன்னாக்கா நம்ம பின்னாடி போட்டிருக்கோம். சரிங்களா? அண்ட் இந்த டயரோடைய வாரண்டி பாத்தீங்கன்னாக்கா 5 வருஷம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்போலோ அல்நாக் 4G டயரோடைய ரிவ்யூ பாத்தீங்கன்னாக்கா கூடிய சீக்கிரத்திலே நம்ம சேனல்ல வரும். அதாவது இன்னும் சில கிலோமீட்டர் ஓட்டி நான் உங்களுக்கு இந்த டயருடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு சொல்றேன். மோஸ்ட்லி இந்த டயர் பாத்தீங்கன்னாக்கா பிரீமியம் செக்மெண்ட்ல வருது. அதனால இந்த டயர் யாரெல்லாம் போடலாம், யாரெல்லாம் போட வேண்டாம்னு நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஏதாச்சும் சந்தேகம் இருக்கு, இல்ல அப்போலோ அல்நாக் 4G டயர் பத்தி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். இல்லனாக்கா ரெனால்ட் டிரைவருக்கு நான் இந்த டயர் வாங்கலாம்னு இருக்கணும் ப்ரோ, இந்த டயர் நான் சூஸ் பண்ணி இருக்கிறேன், இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுடைய டவுட்டுக்கு சீக்கிரம் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோடைய ட்ரெட்வியர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 400 கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் டயர் சியட் செக்யூர் டிரைவ்ல 360, அதாவது சியட் டயருடைய லைஃப் குறைவு, கிட்டத்தட்ட 37,000ல இருந்து 40,000 கிலோமீட்டருக்குள்ள முடிஞ்சிடும். ஆனா இதுல ட்ரெட்வியர் பாத்தீங்கன்னாக்கா 400 கொடுத்துருக்காங்க. சோ அதனால இதுல 55,000ல இருந்து 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம்.
பிளஸ் அது போக சியட் செக்யூர் டிரைவ் டயர்ல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டிராக்ஷனுடைய ரேட்டிங்கும் டெம்பரேச்சருடைய ரேட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்போலோ அல்னாக் 4Gல பாத்தீங்கன்னா பி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சோ ஏ ரேட்டிங்னா என்ன, பி ரேட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏ ரேட்டிங்னா நல்ல சுப்பீரியர் கிரிப், அதாவது வெட் கிரிப்பும் ட்ரை கிரிப்பும் நல்லா இருக்கும். பிளஸ் அது போக கார்னரிங்ல ரொம்ப நல்லா ரோட் கிரிப் கொடுக்கும். பிளஸ் டெம்பரேச்சர்ல ஏ ரேட்டிங் கொடுத்திருக்கிறதுனால சியட் செக்யூர் டயர்ல நம்ம ஹை ஸ்பீடா போகும் பொழுது டயர்ல ஏற்படக்கூடிய சூடுனால டயர் வெடிக்காது. அண்ட் அப்போலோ அல்னாக் 4Gல பாத்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் ரேட்டிங்கும் டிராக்ஷன் ரேட்டிங்கும் பி ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, ஏக்கு அடுத்தபடி பி. சோ அதை கம்பேர் பண்ணும் பொழுது இதுல டயர் ரொம்ப சூடானாலோ மழை பெய்யும் பொழுது நம்ம அதிவேகத்துல ஓட்டினாலோ டயர் கிரிப்பை லூஸ் பண்றதுக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் அது போக டயர் பஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் பி ரேட்டிங் ஏ ரேட்டிங் இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிறதுலே புவர் ரேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சி தான். சோ பி அண்ட் ஏ இதை வச்சு நம்ம ஒன்னும் கம்பேரிசன் பண்ண வேண்டாம். ஏன்னா ரெண்டுமே ரொம்ப நல்ல டயர் தான். அதிகபட்சம் இந்த டயருடைய ஸ்பீட் ரேட்டிங் ஹெச்ல தான் கொடுத்திருக்காங்க, சிஎட்லயும் ஹெச் ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. சம்மர் டைம்ல காத்து இறங்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ எப்படி இருந்தாலும் சம்மர் வரப்போகுது ஏப்ரல் மாசத்துல. அந்த டைம்ல நம்ம வண்டியை ஓட்டும் பொழுது டெம்பரேச்சர்னால டயர்ல ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல சம்மர் முடிஞ்சு சொல்றேன், இல்ல சம்மர் டைம்லயும் நான் வீடியோ போடுறேன், சரிங்களா? சோ டெம்பரேச்சர் ரேட்டிங் பி கொடுத்திருக்காங்க, டிராக்ஷன் ரேட்டிங்கும் பி கொடுத்திருக்காங்க. இதனால எந்த ஒரு மைனஸும் வராது அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பி ரேட்டிங்னால என்ன மைனஸ் இருக்கு அப்படின்னு நாம அப்கமிங் வீடியோஸ்ல பாத்துடலாம். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், இது தனியா இப்போ நான் உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.